Hi guys, welcome to shortsfeed. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை unboxing வீடியோவா பார்க்கலாம். அமேசான்ல இருந்து என் ஹஸ்பண்ட் வந்து லேப்டாப் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது டெலிவரி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம unboxing பண்ணி பார்க்கலாம். நாங்க ஆர்டர் பண்ண லேப்டாப் ASUS OLED Q540VJ நோட்புக். இது வந்து 15.6 inches இருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு லேப்டாப். ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிடலாம். ASUS பிராண்ட்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் லேப்டாப் வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்க லேப்டாப் வந்து HP. என் ஹஸ்பண்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ல டிசைனர் ஒர்க் தான் பண்றாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா கிராஃபிக்கல் கார்டு இதெல்லாம் தேவை. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்க இந்த லேப்டாப் வாங்கியிருக்கோம். லேப்டாப் ரொம்ப வெயிட்டா இருக்கும்னு நினைச்சோம். பட் ஆனா ஹேண்டில் பண்ணும்போது ரொம்பவே வெயிட்லெஸ்ஸா இருந்துச்சு. வாரண்டி கார்ட்லாம் கொடுத்துருந்தாங்க அண்ட் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருந்துச்சு. அண்ட் நமக்கு கொடுத்துருக்கிற சார்ஜர் கேபிள் வயர் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பின்னாடி வந்து ஸ்பீக்கர்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட் சூப்பரா இருக்கு. மாடல் நேம் வந்து ASUS. ஸ்க்ரீனோட சைஸ் 15.6 inches இருக்கு. கலர் வந்து Black தான் வாங்கியிருக்கோம். ஹார்ட் டிஸ்கோட சைஸ் 1 TB இருக்கு. 13900K இதுதான் வாங்கியிருக்கோம். i9 அப்படின்றதுனால இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்துச்சு. இதுல கிராஃபிக்கல் கார்டோட சப்போர்ட் இருக்கு. கிராஃபிக்கல் கார்டு வந்து NVIDIA டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 16 GB சிஸ்டம் மெமரி இருக்கு. அட்வான்ஸ் மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்டெல் கோர் பிளாட்ஃபார்ம் 13th ஜெனரேஷன் வாங்கியிருக்கோம். 1 TB வரைக்கும் வெயிட் ஃப்ரீ ஆப் லோட் பண்ணிக்கலாம், பூட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம இதுல பேட்டரியோட லைஃப் 12 hours வரைக்கும் இருக்கும். 70 volts பேட்டரி கொடுத்துருக்காங்க. லாங் லாஸ்டிங் பேட்டரியா இருக்கும். இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட்ஸ் 1 அல்ட்ரா ஃபாஸ்ட் தண்டர் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 போர்ட்ஸ் இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் டிவைசஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் ஃப்ரண்ட்ல இருக்கு. கனெக்டிவிட்டி டெக்னாலஜி ப்ளூடூத் இருக்கு. நம்ம கேபிள்ஸ் மூலமாவும் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். மெமரி ஸ்லாட் அப்படின்றது ஒண்ணுதான். சிஸ்டம் ரேம் டைப் DDR5 ரேம் கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் 70 volts. கேமரா செட்டிங்ஸ் வந்து இந்த இடத்துல ஓப்பன் க்ளோஸ் அப்படின்ற மோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. லைட்டா ஒரு ஸ்லைடர் மாதிரி இருக்கு. அதை வச்சு நம்ம கேமராவை க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். வெயிட்டேஜும் 70 volts. வயர்லெஸ் காம் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி வந்து லித்தியம் பாலிமர்ல கொடுத்துருக்காங்க. லேப்டாப்போட ஓவரால் வெயிட் 1.8 kilos தான் இருக்கும். இன்டெல் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரோட டைப் வந்து கோர் i9. ப்ராசஸரோட ஸ்பீட் வந்து 4.7 GHz. ப்ராசஸர் கவுண்ட் 14. ரேம் சைஸ் 16 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மெமரி சப்போர்ட் 40 GB கொடுத்துருக்காங்க. மெமரி கிளாக் ஸ்பீடு 4.7 Hz கொடுத்துருக்காங்க. ஹார்ட் டிரைவ் சைஸ் 1 TB. ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆடியோவை கேட்டுக்கலாம். ஸ்பீக்கரோட டிஸ்கிரிப்ஷன் டால்பி ஆட்டம்ஸ், ஸ்மார்ட் AMP, ஹாமர், கார்டிகோ, நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்கல் கோ ப்ராசஸர் NVIDIA GeForce RTX 3050 கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் சிப் செட் பிராண்டு NVIDIA. கிராஃபிக்கல் கார்டு டிஸ்கிரிப்ஷன் டெடிகேட்டட். அண்ட் இதோட டைப் ரேம் வந்து VRAM கொடுத்துருக்காங்க. 6 GB கிராஃபிக்ஸ் கார்டுக்கான ரேம் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக் கார்டோட இன்டர்ஃபேஸ் இன்டகிரேட்டடு. இதை நம்ம ப்ளூடூத் மூலமா கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் Windows 11 ஹோம் கொடுத்துருக்காங்க. இதோட ஆவரேஜ் பேட்டரி லைஃப்
5 ஹார்ஸ்ல இருந்து 7 ஹார்ஸ் வரைக்கும் இருக்கும்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிஸ்டம் ஆன் பண்ண உடனே நம்மளோட ரீஜியனை செலக்ட் பண்ண சொல்லும். அது செலக்ட் பண்ணக்கப்புறம் நம்மளோட கீபோர்ட் லாங்குவேஜ் மெத்தடை செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம வைஃபை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்பதான் சிஸ்டம் ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் ஆகும். ஏதாவது அப்டேட் இல்லை அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்துடும். நெக்ஸ்ட் நம்மளோட லைசன்ஸ் அக்ரிமெண்ட், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இது எல்லாத்தையுமே லாகின் பண்ண சொல்லும். நெக்ஸ்ட் நம்ம பிரைவசி செட்டிங்ஸ்லாம் செட் பண்ணிட்டு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாமே ப்ராசஸ் ஆகி நமக்கு விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து நம்ம செட்டிங்ஸ்ல போயிட்டு நம்மளோட செட்டிங்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுவீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என் ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் தான் டவுன்லோட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கூகுள் குரோம் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் எட்ஜை விட இங்கே கூகுள் குரோம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு. எங்களுக்கு பர்சனலாக கூகுள் குரோம்ல தான் எல்லா விதமான சாஃப்ட்வேர்ஸும் டவுன்லோட் பண்ணுவோம். ஈஸியாக இருக்கும். லேப்டாப்போட ஓவரால் காஸ்ட் வந்து 4173 திரம்ஸ் ஆச்சு. இது இந்தியன் ருபீஸா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா அரவுண்டு பழைய ஹெச்பி லேப்டாப்பை ஷ்ருத்திஸ் கிச்சன் துபாய்க்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷ்ருத்திஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் காய்ஸ். இஷ்க் யூ ஆல்.